Hi guys, welcome to Mupalai Training Academy. So இன்னைக்கு நம்ம SI Ultimate-ல எதை வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா உளவியல் கேள்விகள் தான். சோ உளவியல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ன்றத நான் மறுபடியும் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா உளவியல் வந்து உன்னுடைய தேர்வுல உன்னுடைய மார்க் பூஸ்ட் அப் ஆகட்டும் இல்ல உன்னை கட் ஆஃப் ஸ்கூல்ல நெருங்க வைக்கிறதுக்காகட்டும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா அமையும் இந்த உளவியல் மட்டும் தான். அதை நீங்க நல்லபடியா மனசுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த क्वेश्चंस நீங்க என் கூடவே சேர்ந்து வேகமாகவும் சால்வ் பண்ணலாம். அதே நேரத்துல ஈஸியாவும் சால்வ் பண்ணலாம், எளிமையாவும் சால்வ் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போய்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாம. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெண்படங்கள்ல இருந்து தான் கேள்விகள் எடுத்திருக்கேன். சோ இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் நமக்கு நிறைய கேட்டிருக்காங்க, நீங்க பார்த்திருக்கீங்க எக்ஸாம்லயும் சரி. சோ செவ்வகம் வந்து இயக்குனர்களை குறிக்குதான். அதாவது டைரக்டர்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்றது, ஒரு ஃபிலிம் டைரக்டர்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள். அப்ப இது குறிக்கிறது என்னது? இயக்குனர்கள். ஓகேவா? என்னது? இயக்குனர்கள். சோ அதே மாதிரி அடுத்தது ஒரு ஷேப் சொல்லியிருக்காங்க, முக்கோணம் வந்து முகாம்வாசிகள், முகாம்ல இருக்கவங்களை குறிக்குது. இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லியிருக்காங்க? ட்ரையாங்கிள் ரெப்ரசன்ட்ஸ் கேம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, முகாம்வாசிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் செவ்வகம் சதுரம் தானே அடுத்தது. சதுரம் வந்து கிரிக்கெட்டர்ஸை குறிக்குது. இந்த சதுரம் எதை குறிக்குது? கிரிக்கெட் விளையாடுறவங்களை குறிக்குது. ஓகேவா? ஸோ நான் சும்மா எழுதுறேன். ஸோ எக்ஸாம் டைம்ல நீங்க சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் வேர்டு எழுதி வச்சு கூட என்ன பண்ணிக்கோங்க, மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது லாஸ்டா வந்து இந்த வட்டம் வந்து கார்ட்டூனிஸ்ட்டை குறிக்குது. நம்ம அது படிக்காம விட்டுட்டோம். வட்டம் சர்க்கிள் வந்து கார்ட்டூனிஸ்டுகளை குறிக்கிறது. ஓகேவா? ஸோ கார்ட்டூனிஸ்ட். இப்படி ஒவ்வொரு ஷேப்பையும் ஒன்னொன்னத்தை குறிக்குது. நமக்கு என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னா, எந்த எழுத்துக்கள் கார்ட்டூனிஸ்டுகளாக உள்ள கிரிக்கெட்டர்களை குறிக்கிறது. அப்போ எந்த எழுத்துக்கள் வந்து கார்ட்டூனிஸ்டாவும் இருக்கணும், கிரிக்கெட்டர்ஸாவும் இருக்கணும். அப்ப ரெண்டுத்துலயும் இருக்கணும்னா அப்ப அவங்க வட்டத்திலையும் இருக்கணும், சதுரத்திலையும் இருக்கணும். அப்ப வட்டத்துல இருக்கக்கூடியது HG. ஓகேவா? சோ இதுதான் எதுலயும் இருக்கு, சதுரத்திலையும் இருக்கு. I வட்டத்துல இருக்கு, ஆனா சதுரத்துல இருக்கா? இல்ல. J வந்து வட்டத்துல இருக்கு, ஆனா சதுரத்துல இல்ல. எதுல இருக்கு? செவ்வகத்துல இருக்கு. அப்ப J யாரை குறிக்குது? கார்ட்டூனிஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் டைரக்டர்ஸை குறிக்குது, இயக்குனர்களை குறிக்குது. ஆனா HG இந்த ரெண்டு லெட்டரும் தான் சார். G வந்து இதுலயும் இருக்கே சார், இயக்குனர்கள்லயுமே நமக்கு அதை மார்க்கே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு क्वेश्चन கேட்பீங்க. கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த எழுத்துக்கள் கார்ட்டூனிஸ்டுகளாக உள்ள கிரிக்கெட்டர்களை மட்டும் குறிக்கிறது. நல்லா கேள்வியில லிசன் பண்ணுங்க. கார்ட்டூனிஸ்டாவும் இருக்கணும், கிரிக்கெட்டராகவும் இருக்கணும், அது மட்டும் தான் இருக்கணும். அப்படி கேட்டாதான் ஆன்சர் என்ன? H. ஆனா அவங்க அப்படி மட்டும்ன்ற வார்த்தையை பயன்படுத்தல. கார்ட்டூனிஸ்டா இருக்கக்கூடிய கிரிக்கெட்டர்ஸ் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பொதுவா கேட்டிருக்காங்க. அப்ப HG ரெண்டுமே கொடுத்துக்கலாம். ஆப்ஷனுமே ரெண்டு லெட்டர்ஸ் உடைய காம்பினேஷன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப என்னது ஆன்சர்? C ஆன்சர். சோ ஈஸியா இந்த நேரத்துக்கு நீங்களும் பதில் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ அடுத்த क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா, select the related pair or letters on the given alternatives அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியான இணையை காண்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு லெட்டருடைய காம்பினேஷன் வச்சு இங்க இருக்கக்கூடிய ஒரு லெட்டர்ஸ் எப்படி வந்து உருவாகி இருக்குன்றத பார்த்துட்டு இதை வச்சு நீங்க இங்க என்ன வந்திருக்கணும்ன்றத கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் பேர்ல என்ன இருக்குன்னா AZYB. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கொடுத்துரும். ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னும் போது A ஃபர்ஸ்ட் லெட்டர்னா, லாஸ்ட்ல இருந்து என்னும் போது எது ஃபர்ஸ்ட் லெட்டர்? Z. ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னும் போது B செகண்ட் லெட்டர்னா, லாஸ்ட்ல இருந்து என்னும் போது எது செகண்ட் லெட்டர்? 2. அப்ப இதுங்க ரெண்டுமே பேரிங் லெட்டர்ஸ் தான். A க்கு Z பேர், B க்கு Y பேர். சோ அதே மாதிரி இங்க CXWD ன்னு எழுதிருக்காங்க. C க்கு X பேர், D க்கு W பேர். நம்ம ஆல்ரெடி ABCD எப்படி எழுத சொல்லிருக்கோம்ன்றத பார்த்திருந்தாலே நீங்க ஈஸியா கெஸ் பண்ணிருப்பீங்க. சோ இது எல்லாமே பேரிங் லெட்டர்ஸ். அப்ப E க்கு V பேர், F க்கு U பேர். அப்போ EF னா அடுத்து இங்க என்ன வந்திருக்கணும்? GH ன்னு வந்திருக்கணும். அப்ப G க்கு பேர் யாரு? T. H க்கு பேர் யாரு? S. அப்ப GTSH ன்னு சொல்லக்கூடிய B ஆப்ஷன்ஸ் தான் கரெக்ட்டா இருந்திருக்கும். சோ ஓகேவா? சோ இத கரெக்ட்டா பண்ணிருப்பீங்க. அடுத்தது ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன் क्वेश्चन. எல்லாமே கலந்து வைக்கும்போது இதையும் கேட்டிருக்கேன். சோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஒரு சில நாடுகளுடைய பர்த் ரேட்டை வந்து கொடுத்திருக்காங்க, பிறப்பு விகிதம். சோ பர்த் ரேட்னா என்னது? பிறப்பு விகிதத்தை கொடுத்திருக்காங்க. அது வந்து thousandsல கொடுத்திருக்காங்க. அப்ப நீ பார்க்கும்போது என்னன்னு பாத்துக்கணும், இது V சொல்லிக்க கூடாது. 20, 1000, 30,000, 40,000, 33,000, 16,000, 15,000 புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆயிரங்களில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அப்ப இது எல்லாமே ஒரு நாட்டினுடைய பிறப்பு விகிதங்கள். இப்ப இந்தியாவினுடைய பிறப்பு விகிதம் 33,000, சைனாவினுடைய பிறப்பு விகிதம் 40,000, நியூசிலாந்தினுடைய பிறப்பு விகிதம் 30,000, இங்கிலாந்தினுடைய பிறப்பு விகிதம் 20,000. இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதை வச்சு நம்மள ஒரு क्वेश्चन கேட்கறாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த क्वेश्चनக்கான பதிலை ஈஸியா கொடுத்துருவீங்க. என்ன क्वेश्चंस கேட்டிருக்காங்கன்றத பாருங்க. In which country records 50% more populations than England அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த நாடு இங்கிலாந்தை விட 50% பிறப்பு விகிதம் அதிகமாக உள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப இங்கிலாந்தை விட எவ்வளவு இருக்கணும்? 50% அதிகமா இருக்கணும். இந்த கேள்வி எல்லாருமே தவறுதலா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தவறுதலான பதில தான் அளிப்பீங்க. இப்ப இங்கிலாந்தை விட 50% அதிகமா இருக்கணும்னா இங்கிலாந்து 20ன்ட்டாங்க.
எல்லாரும் அந்த கொஸ்டின் அப்படிதான் ரீட் பண்ணிக்கிறது. இங்கிலாந்து 20னா அதை விட 50% 20 அதிகமா இருக்கணும். ஏன்னா இது 20, இது இந்த 20 வந்து 50% நினைச்சுக்கிறது. அதை விட 20 அதிகமா இருக்கணும், இன்னொரு 50% சொல்லிட்டு 40ன்னு சொல்லிட்டு ஆன்சர் எதை போடுறது? சி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய சைனா. ஆனா அது ஆன்சர் தப்பு. என்ன சார் சொல்றீங்க? அப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டது தப்பா? நாம புரிஞ்சுக்கிட்டது தப்பு. இப்போ இங்கிலாந்தை விட 50% அதிகமாக உள்ளதுன்னா இங்கிலாந்தினுடைய பிறப்பு விகிதமே எவ்வளோ? 20 தான். இங்கிலாந்தினுடைய பிறப்பு விகிதமே 20. இதுல 50% எவ்வளோ? 50% எவ்வளோன்றது தான் முதல்ல நீ கண்டுபிடிக்கணும். சோ இது ஒரு முறை, இது 5 முறை, இதை அடிச்சு கொடுத்தா என்ன வருது? 10. அப்போ இங்கிலாந்தினுடைய 50% என்பது 10. ஏன்னா மொத்தமே 20,000னா 20,000த்துல 50%னா பாதியா? அப்ப 10,000. அப்போ இங்கிலாந்தை விட 10,000 மக்கள் தொகை அதிகமாக உள்ள, பிறப்பு விகிதத்தை அதிகமாக கொண்டுள்ள நாடு எதுன்னு கேட்கறாங்க. அப்ப 20 கூட நீ கூட்ட வேண்டியது அப்படியே 20 கிடையாது. 20 கூட கூட்ட வேண்டியது நீ ஜஸ்ட் 10. அப்ப 20 விட 10 மிச்சமா இருக்கக்கூடிய நாடு எது? நியூசிலாந்து. அப்ப ஆன்சர் என்ன? நியூசிலாந்து. புரிஞ்சுச்சா? அப்ப 50%னா அதுல பாதி. நீ சொல்லியிருக்கிறது இங்கிலாந்தை போலவே 100% அதிகம் உள்ள நாடு தான் சைனா. அப்படியே டபுள் ஆயிருக்கு. இங்கிலாந்து 20னா அதே மாதிரி 20% இன்னொரு 100% அதிகமாக கொண்டுள்ளது வந்து பாத்தீங்கன்னா சைனா 40ன்னு வந்திருக்கு. ஓகேவா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல ஒழுங்கா பண்ணுங்க. ஸோ ஆன்சரை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி போட்டுறதுங்க. அடுத்தது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிட்டி புவர் பேரண்ட்ஸ் கிட்ஸ். நகரம் ஏழை நபர்கள் குழந்தைகள். இது ஏழை நபர்கள் ஒரே வார்த்தை, இந்த இடத்துல கமா இல்ல. ஓகேவா? ஏழை நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதற்கான வெண்படத்தை தேர்வு செய்ய சொல்றாங்க. நகரம், ஏழை நபர்கள், குழந்தைகள். அப்ப யோசிச்சு பாருங்க. நகரத்துல வந்து கண்டிப்பா குழந்தைகள் இருப்பாங்க. கண்டிப்பா நகரத்துல வந்து குழந்தைகள் இருப்பாங்க. அதுக்குன்ட்டு உள்ள போட்டுக்கூடாது. எல்லா குழந்தையும் நகரத்திலே இருக்காது. ஆமா தானே? கரெக்டா தானே? அப்ப குழந்தைகள் நகரத்திலயும் இருக்கும், கிராமங்கள்லயும் இருக்கும். அப்போ இப்படி போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? இது நகரம், இது குழந்தைகள். ஓகேவா? நகரத்துல குழந்தைகள் இருப்பாங்க, கிராமங்கள்லயும் குழந்தைகள் இருப்பாங்க. அதே நேரத்துல ஏழை நபர்கள்னு சொல்றாங்க. குழந்தைகள்லயும் சில ஏழை நபர்கள் இருக்காங்க. அந்த ஏழை நபர்கள் கொண்ட குழந்தைகள் நகரத்திலையும் வசிக்குது. அப்போ மூன்றாவது இப்படிதான் வந்திருக்கணும். அப்ப இது ஏழை நபர்கள். அப்ப இந்த இடம் எதை குறிக்குதுன்னா, ஒரு சென்னை சிட்டியில இருக்கக்கூடிய ஒரு புவர் பீப்புள் ஒரு கிட்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப சென்னை என்பது ஒரு மிகப்பெரிய நகரம். அந்த நகரத்துல ஒரு ஏழை நபர்கள் வசிக்கலாம். அந்த ஏழை நபர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையும் ஏழ்மையாகத்தான் இருக்கும். அதுதான் சென்டர்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து டினோட் பண்ணுது. அப்ப மூணுமே மிங்கிள் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. அதுக்கு இந்த படம் தான் அப்ரப்டா கரெக்டா இருக்கும். ஸோ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? டி வந்து சரியான விடை. அடுத்தது 5வது கேள்வி. உங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரியான ஒரு கேள்வியை தான் நான் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல வச்சிருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிஎல் வந்து மேட்சஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஐபிஎல் மேட்சஸ் நான் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வந்து அரேஞ்ச் பண்ண சொல்றேன். ஸோ என்னென்ன டீம் கொடுத்துருக்கான்றது சன்ரைசர்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ், சூப்பர் கிங்ஸ், சூப்பர் ஜாயன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதை வச்சு நீங்க டக்கு என்ன பண்ணலாம்? அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டிசைட் பண்ணிடுங்க. ஏபிசிடியில PQRS அப்படின்னு தான் வரும். ஓகேவா? ஏபிசிடியில வந்து ஆறுக்கு அடுத்தது தான் யார் வருவா? எஸ் வருவா. அப்ப ஆறுல தொடங்குற இந்த கேம் தான் முதல்ல வந்திருக்கும். இந்த டீம் தான். அப்ப 3ன்றது ஃபர்ஸ்ட்ல வரணும். இது என்ன சார் பெரிய கண்டுபிடிப்பு? எல்லா ஆப்ஷன்லயுமே 3 தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா செகண்ட் ஒன் கண்டுபிடிச்சுதான் ஆகணும். செகண்ட் பாருங்களேன், எல்லாத்துலயும் SU. இங்க N இருக்கு, இங்க ரெண்டுத்துலயும் P இருக்கு. அப்ப ஏபிசிடியில N முதல்ல வருமா, P முதல்ல வருமா? டவுட்டே வேணாம் சார், என்ன தான் முதல்ல வரும். அப்ப 3க்கு அடுத்த டீம் 1. அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷனும் டைரக்ட் கேன்சல். அப்ப இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்னு ஆன்சர். சோ மூணாவதா வர வேண்டிய டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இதுல எல்லாத்துலயுமே சூப்பர் அது வெறும் ஸ்பெல்லிங் சேமா தான் இருக்கு. இங்க K இருக்கு, இங்க G இருக்கு. அப்ப ஏபிசிடில K முதல்ல வருமா, G முதல்ல வருமா? G தான் முதல்ல வரும். அப்ப 4, அதுக்கு அடுத்தது 2. ஓகேவா? 4, 2. அப்ப 3, 1, 4, 2ன்றது தான் ஆப்ஷன். சோ the answer option is A. ஓகேவா? சரி, அடுத்தது 6th question கொடுத்திருக்காங்க. 7 square into 9 square is divided by 8. 8ஐ கொண்டு வகுக்கும் போது கிடைக்கும் மீதி என்ன? 7 square into 9 square வந்து 8ஐ கொண்டு வகுக்கும் போது கிடைக்கும் மீதி என்ன? இது நம்ம கண்டிப்பா போட்டு தான் ஆகணும். 7 square என்னமா? 49. 9 square என்ன? 81. இது ரெண்டுத்தையும் பெருக்கிங்க. 1 9 9, 1 4 4, 8 9 72, 8 4 வந்து 32, 39, 9 6 9 3, 3969 வருது. அப்ப 7 ஸ்கொயரையும் 9 ஸ்கொயரையும் பெருக்குனா என்ன ஆன்சர்? 3969. அதை நீ 8 கொண்டு அடிச்சனா உனக்கு எவ்வளவு மீதி கிடைக்கும்னு கேக்குறாங்க. அப்ப 3969 எதால அடிக்க சொல்றாங்க? 8ஆல் அடிக்க சொல்றாங்க. 39ல எத்தனை 8 இருக்கு? முழுசா
32. ஏன்னா 4 8 32ன்னு வரும். அப்ப 4 முறை முழுசா வருமா? மிச்சம் எவ்வளவுமா மீறும்? 39ல அது போச்சுன்னா மிச்சம் 7 மீறும் சார். அப்ப அந்த 7 பக்கத்துல இருக்கவங்க கூட ஆட் பண்ணிக்கோ. 7. அப்ப 76ன்னு வருமா? இது 7 7. ஓகேவா? 76ன்னு வருமா? இந்த 76ல எத்தனை 8 முழுசா இருக்கும்? 72 சார். 72. ஏன்னா 8 9 72ன்னு பார்த்திருக்கோம். சோ 8 9 9 முறை முழுசா இருக்கும். ஓகேவா? 9 முறை முழுசா இருக்கும். மிச்சம் எவ்வளவு மீந்துச்சு? 76ல 72 போச்சுன்னா மிச்சம் 4 மீந்துச்சு. இப்ப 49 49 8 கொண்டு அடிச்சா 6 முறை வருமா? 6 8 48. அப்ப முழுசா மீந்து 49ல 48 போச்சுன்னா எனக்கு மீதி எவ்வளவு கிடைச்சிருக்கு? 1. சோ ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் 1. ஓகேவா? சோ வகுத்துல கேட்கணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் கேட்கலாம். அடுத்து டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. PQR ஆகியோர் முறையே 24 16 12 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கின்றனர். அதாவது P வந்து எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாரு? 24 நாள். Q வந்து 16 நாள். R வந்து 12 நாள் எடுத்துக்கிட்டு ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னா மூவரும் இணைந்து அந்த வேலையை எத்தனை மணி நேரத்துல முடிப்பாங்க? எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்றதுதான் கேள்வி. நல்லா கவனிச்சுக்கோ. P னுடைய வேலையை வந்து நான் என்னன்னு எழுத போறேன்? 1/24. Q னுடைய வேலையை வந்து என்னன்னு எழுத போறேன்? 1/16. R னுடைய வேலை என்னன்னு எழுத போறேன்? 1/12. அதாவது 12 நாளுக்கு ஒரு வேலை செஞ்சா 12 நாள்ல வேலை முடிச்சிடுவான். இவன் ஒரு நாளைக்கு ஒரு வேலை செஞ்சா 16 நாள்ல வேலை முடிச்சிடுவான். இவன் ஒரு நாளைக்கு ஒரு வேலை செஞ்சா 24 நாள்ல ஒரு வேலைக்கு முடிச்சிடுவான். இப்போ இவங்க 3 பேருக்கு நம்ம என்ன எடுக்கணும்? LCM எடுக்கணும். அதுதான் முக்கியமே. இப்போ LCM எடுத்துடலாமா? 24 16 12 LCM எடுங்க. சோ இருக்கிறதுலே பெரிய நம்பர் யாரு? 24. 24 12வது வாய்ப்பாட்டுல வரும். ஆனா 16வது வாய்ப்பாட்டுல வருமா? கண்டிப்பா வராது. அப்ப 24ன்ற நம்பரை 2ஆல பெருக்கிக்கோங்க. 24 × 2 48. 48 24வது வாய்ப்பாட்டுலயும் வரும். சாரி 24ஆலயும் அடிப்படும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்ப்பாடுன்னு ஏன் சொல்லணும்? உனக்கு தான் வாய்ப்பாடுனாலே கசக்குமே. 24லயும் அடிப்படும் 48. 16லயும் அடிப்படும். 12லயும் அடிப்படும். அப்ப மூணுத்துலயுமே கேன்சல் ஆவற 48 தான் இந்த 3 நம்பருக்கான LCM மீசிமா. ஓகேவா? அப்ப 48ல எத்தனை 24 இருக்கும்? அதாவது 48 24 கொண்டு அடிச்சா எத்தனை முறை கிடைக்கும்? 2. அதே 48 16 கொண்டு அடிச்சா 3. 48 12 கொண்டு அடிச்சா 4. ஓகேவா? சோ இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும்? கூட்டிடணும். ஏன்னா 3 பேரும் இணைகிறார்கள் இல்ல, 3 பேரும் சேர்ந்து தான் அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப 3 பேர் வேலையும் சேர்த்துக்கோ. இப்போ 2 + 3 5 5 + 4 9. அப்போ 9/48ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா தலைகீழா திருப்பி கேன்சல் பண்ணுங்க. 45ல 5 முறையா? 48ல 9 எத்தனை முறை இருக்கும்? 5 முறை முழுசா இருக்கும். ஏன்னா 9 5 45. 5 முறை முழுசா இருந்து மீதி எவ்வளவு மீந்துச்சு? 4/9. சாரி, 3/9. 3/9. அப்ப 5 3/9 வருதா? இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 5 1/3. கரெக்டா? ஆப்ஷன்ல அப்படி இருக்கா? இல்லையே சார். 5 நாட்கள்னு இருக்கு, 5 நாட்கள் 8 மணி நேரம்னு இருக்கு, 5 நாட்கள் 12 மணி நேரம்னு இருக்கு. ஆனா அங்க 5 1/3 வந்திருக்கு. அதுதான் கொஞ்சம் யோசிக்கணும். இப்ப 5 நாட்கள், அந்த முன்னாடி இருக்கக்கூடிய 5 எதை குறிக்குதுன்னா 5 நாட்கள்ல முழுசா முடிவடையும் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்குது. அந்த 1/3 இருக்குல்ல, அது 1/3 நாட்கள். ஒரு நாள்ல 3ஆ டிவைட் பண்ண, ஒரு நாள்ல எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். அப்ப 24 மணி நேரத்தை 3ஆ டிவைட் பண்ணு, 8 மணி நேரம் 8 மணி நேரம் 8 மணி நேரம். அப்படிதானே 3ஆ டிவைட் பண்ணுவ. அப்ப 3ல ஒரு பங்குல முடிச்சிடுவியான். 3ல ஒரு பங்குல முடிச்சிடுவியான். அதாவது 8 மணி நேரத்துல முடிப்பேன்றதுதான் அவங்க சொல்றாங்க. அப்ப ஆன்சர் 5 நாட்கள் 8 மணி நேரம். ஓகேவா? இதே இந்த இடத்துல 5 1/2ன்னு இருந்துருந்துச்சுன்னா 5 நாட்கள் 12 மணி நேரம். ஏன்னா ஒரு நாள் நான் எத்தனைடா டிவைட் பண்ண சொல்றேன்? 2ஆ டிவைட் பண்ண சொல்றேன். அப்ப 12 மணி நேரம் வரும். ஆனா இங்க 5 1/3 இருக்கிறதுனால 3ஆ டிவைட் பண்ண சொன்னேன். ஓகேவா? 8th क्वेश्चन. இந்த क्वेश्चन எப்படி வேணாலும் போடலாம், நான் சொல்லிடுறேன். ஒரு பேருந்து ஆக்ராவிலிருந்து 5 மணிக்கு கிளம்பி டெல்லிக்கு 12 மணிக்கு சென்று அடைகிறது. அதாவது எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரையும்? சிம்பிளா போட்டுக்கோங்க. 5க்கு கிளம்பி 6 7 8 9 10 11 12 7 மணி நேரம் ஆகுது. 5 மணிக்கு கிளம்பி 12 மணிக்கு. இது ஆக்ரா, இது டெல்லி. இதே மற்றொரு பேருந்து டெல்லியிலிருந்து 8 மணிக்கு கிளம்பி ஆக்ராவுக்கு 3 மணி நேரத்துக்கு சென்று அடைகிறது. அப்ப டெல்லியில இருந்து 8 மணிக்கு கிளம்பி 9 10 11 12 என்னது 1 2 3க்கு கிளம்பிடுது. இப்போ இந்த 2 பேருங்களும் சந்தித்துக் கொள்ளும் நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுத்துலயும் எது காமனான டைமா இருக்கு? 10. அப்ப 10 மணிக்கு 2 பேரும் என்ன ஆயிடும்? சந்திச்சுக்கும். ஓகேவா? சோ நான் டக்குன்னு இது வந்து நம்பர்ல எழுதி காமிச்சிட்டேன். போடுறதா இருந்தா நான் என்ன கெஸ் பண்ணிடுவேன்? டைமிங் தான் கெஸ் பண்ணுவேன். ஆக்ரா டு டெல்லி
7 மணி நேரம் ஆகுதா, அப்ப ரிட்டர்ன் வரதுக்கு 7 மணி நேரம்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 3 மணி நேரம் நான் யோசிச்சிட்டேன், டக்குன்னு யோசிப்பேன். அதாவது ஒவ்வொருத்தரும் அந்த கேள்வி அப்ரோச் பண்ற விதம்னு இருக்கு. இப்ப நீங்க டைமிங் எழுதி காமிச்சு கொடுத்துட்டேன், போடலாம், தப்பு இல்லை. நாங்க யோசிக்கும் போது 5 மணிக்கே கிளம்புது, ஆனா மற்றொரு பேர் 8 மணிக்கு தான் கிளம்புதுன்னா 3 மணி நேரம் கிளம்பவே இல்லை. அப்ப 7 மணி நேரத்துல 3 மணி நேரம் கிளம்பலன்னா அடுத்த 4 மணி நேரம் தான் இந்த 3 மணி நேரம் கழிச்சு தான் டெல்லியில இருந்து பஸ் கிளம்பியே இருக்கு. அப்ப இடைப்பட்ட கேப் எவ்வளோ, 4 மணி நேரம் தான். அப்ப 4 மணி நேரத்தை 2ஆ பிரிச்சா 2 மணி நேரத்துல சந்திச்சுட்டு இருக்கோம். அப்ப 8 மணிக்கு கிளம்பின பேர் 10 மணிக்கெல்லாம் சந்திச்சுட்டு இருக்கோன்றத கால்குலேட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் பண்ணலாம். நான் உங்களுக்கு அந்த டைமிங் இதே காமிச்சிட்டு அதுல எங்க ஈக்குவலா வருதோ நீ எப்படி வேணாலும் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது இது ஒரு ப்ரீவியஸ் இயர் டிஎன்யூஎஸ்ஆர்பி கொஸ்டினும் கூட. அதாவது 3, 6, 7, 5, 1, 4, 9 என்ற எண்ணில் உள்ள 5 என்ற எண்ணின் இடமதிப்புக்கும் முகமதிப்புக்கும் இடையேயான வித்தியாசம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்பர் பாருங்க, 3, 6, 7, 5, 1, 4, 9. ஓகேவா? ஒரு எண்ணினுடைய இடமதிப்பு, தட் மீன்ஸ் பிளேஸ் வேல்யூ, அண்ட் தென் முகமதிப்பு ஃபேஸ் வேல்யூ. பிளேஸ் வேற, ஃபேஸ் வேற. இதுக்கு ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஃபேஸ் வேல்யூனா ஒண்ணுமே கிடையாது. ஃபேஸ்மா நான் சொல்றது இப்போ என்னதுன்னா ஃபேஸ் வேல்யூஸ். முகமதிப்பு அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. என்ன நம்பரை கொடுக்குறானோ அதுதான் அதனுடைய முகமதிப்பு. அப்ப இங்க கொடுத்திருக்க நம்பர்ல 7னுடைய முகமதிப்பு என்னன்னு கேட்டா 7, 4னுடைய முகமதிப்பு என்னன்னு கேட்டா 4. முகமதிப்புன்றது உனக்கு என்ன தெரியுதோ அதுதான். ஓகேவா? அப்ப 5னுடைய முகமதிப்பு கேட்டா என்னது, 5. அப்ப இந்த நம்பர்ல 5னுடைய முகமதிப்பு என்னன்னு கேட்டா 5. முகமதிப்புன்றது அவ்வளவுதான். ஆனா இடமதிப்புன்றது தான் வேற. பிளேஸ் வேல்யூ, இட மதிப்பு. ஏன்னா இட மதிப்புன்றது நமக்கு சின்ன வயசுல கத்து கொடுத்துருப்பாங்க. 1, 10, 100, 1000, 10,000 இப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. அப்ப 1னா 9 1 கூட பெருக்கிக்கணும். அப்ப இது 9 ரூபா. 4னா 10ஓட பெருக்கிக்கணும். ஏன்னா 10 கல் இல்ல. அப்ப 4 × 10 40 ரூபா. அப்ப இதை சொல்லும் போது என்னன்னு சொல்லுவேன், இந்த நம்பர்லாம் மறந்துடு. இப்ப இதை சொல்லும் போது 49 ரூபா அப்படின்னு சொல்லுவேன். இப்ப இதை சொல்லும் போது 149 ரூபா அப்படின்னு சொல்லுவேன். இப்ப இதை சொல்லும் போது 5149 ரூபா அப்படின்னு சொல்லுவீங்க. புரிஞ்சுச்சா? அப்ப இப்ப இடமதிப்பு கேட்டிருக்காங்க. 5 என்ற எண்ணின் இடமதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 1000. அப்ப 5 1000ஓட பெருக்கினா என்ன கிடைக்கும், 5000. அப்போ 5 என்ற எண்ணினுடைய இடமதிப்பு 5000, 5 என்ற எண்ணினுடைய முகமதிப்பு 5. இதனுடைய வித்தியாசத்தை கேட்கிறாங்க, கழிச்சு சொல்லுங்கன்னு. ரெண்டுத்தையும் கழிச்சா என்ன கிடைக்கும், 4995 கிடைக்கும். சி ஆப்ஷன். லாஸ்ட் ஒன், 10வது கேள்வி. அடுத்து வரும் படத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்து ஒரு படம் என்னன்னு உனக்கு தெரியும்ல. இப்போ இங்க பாருங்க, ஒரு கோடு 2 கோடு இருக்கா. அதுல 3ஆவதா ஒரு கோடை சேர்த்துட்டேன். 3 கோடு ஆச்சா. அப்ப முதல் படத்துல 2 கோடு, அடுத்த படத்துல 3 கோடு. 3வது படத்துல பாருங்க 4 கோடு இருக்கு. 1 2 3 4. 5வது படத்தை பாருங்க, இங்க எத்தனை கோடு வரணும், 4வது படத்துல 5 கோடு வரணும். 5 கோடு வர மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் பாம்பே. அதனால ஆன்சர் ஓவல், பி ஆப்ஷன். ஓகேவா? ஒரு இடத்திலிருந்து கிளம்பிய பின்னர் நவீன் கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் நடக்கிறார். அப்போ ஒரு இடம் தான், அந்த இடத்துல இருந்து கிளம்பும் போது நவீன் கிழக்கு நோக்கி எத்தனை கிலோமீட்டர் போறாரு, 3 கிலோமீட்டர் போறாரு. பின் தனது இடது பக்கம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடக்கிறார். அவருடைய இடது பக்கம் எதுமா, மேல. இப்படி போறவங்களுக்கு கிழக்கு திசையை நோக்கி போறவங்களுக்கு இடது மேல தானே. அப்ப இடது பக்கம் திரும்பி எத்தனை கிலோமீட்டர் போறாரு, 3 கிலோமீட்டர் போறாரு. அவர் மீண்டும் தனது இடதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர். அப்ப மறுபடியும் இடது பக்கம் திரும்புறாரு. இதுதான் இடது பக்கம் திரும்பி எத்தனை கிலோமீட்டர் போறாரு, 4 கிலோமீட்டர். ஏன்னா இந்த 3 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கணும். 4 கிலோமீட்டர்னா எக்ஸ்ட்ரா தானே வரணும். அதனாலதான் கோடை கொஞ்சம் நீட்டி போட்டிருக்கேன். அப்ப இது 3 கிலோமீட்டர்னா இந்த பக்கம் 4 கிலோமீட்டர்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1 கிலோமீட்டர் வந்திருப்பாரு. சரி, எனில் அவர் தனது தொடக்க இடத்திலிருந்து எந்த திசையில் இருக்கிறார், இவ்வளவுதான் கேள்வி. அப்ப 4 கிலோமீட்டர் நவீன் இது முடிச்சிட்டார். இது நவீனுடைய முடிவு, இது நவீனுடைய தொடக்கம். அப்போ தன்னுடைய தொடக்கத்திலிருந்து எந்த திசையில இருக்காருன்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த 4 கோடை போட்டுருங்க. நம்ம திசைகளுக்கு போடுறோம்ல, அந்த 4 கோடை போட்டுருங்க. அப்ப திசைகளுக்கு போடுற கோடுல இது வடக்கு, இது கிழக்கு, இது மேற்கு, இது என்னது தெற்கு. அப்போ தொடக்கத்துல இருந்து எந்த திசையில இருக்காருன்னா இப்படி வருது. தொடக்க புள்ளியில இருந்து இந்த பக்கம் வருதா கோடு. அப்போ வடக்குக்கும் மேற்குக்கும் நடுவுல கோடு வர்றதுனால அந்த திசையினுடைய பெயர் என்னது, வடமேற்கு, நார்த் வெஸ்ட். அவ்வளவுதாங்க. அப்போ இந்த மாதிரி நீ டிரா பண்ணிட்டு அந்த இடத்துல எந்த இடத்துல இருந்து எந்த இடத்த கேட்கறாங்களோ ரெஃபரன்ஸ். ஓகேவா? இந்த இடத்துல இருந்து அந்த இடம் எந்த திசையில இருக்கு, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் எந்த திசையில இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கேட்டாலே அந்த கோடை போட்டுருங்க. 4 திசை இருக்கக்கூடிய கோடு, நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத். அதை வச்சு பார்த்தாலே உன்னால ஈஸியா என்ன பண்ணிட முடியும்னு பாத்தீங்கன்னா சொல்லிட முடியும். ஓகேவா? சோ the next question போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
the number of people working in a field increases by 11% and their pay per head decreases by 11%. If the result is a loss of X% in the total salary means, then find the value of X ன்னு சொல்லிருக்காங்க. ஒரு துறையில் பணிபுரிபவர்களுடைய எண்ணிக்கை 11% அதிகரிக்கிறது. ஓகேவா? ஏதோ ஒரு துறையில பணிபுரியுறாங்க, அவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை சதவீதம் அதிகரிக்கிறது? 11% அதிகரிக்கிறது. அவர்களின் தலைக்கு ஊதியம், ஒவ்வொருத்தருடைய தலைக்கு ஊதியம் எத்தனை சதவீதம் குறைக்கப்படுகிறதா? 11% குறைக்கப்படுகிறது. கேள்வியை ஃபர்ஸ்ட் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஒருத்தருடைய பணிபுரிவர்களுடைய எண்ணிக்கை 11% உயருது. ஒவ்வொருத்தர் தலைமையிலையும் நான் விதிக்கக்கூடிய அந்த சேலரி 11% டிக்ரீஸ் ஆகுதுன்னா இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஓகேவா? எத்தனை சதவீதம்? X% இழப்பு ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த எக்ஸினுடைய மதிப்பை கண்டறியவும் சொல்றான். நல்லா கவனிச்சுக்கோ, இது மாதிரி ஒரு டிஃபால்ட்டான கொஸ்டின் ஏதாச்சும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நீங்க அப்பியர் ஆனா கூட உனக்கு டிஃபால்ட்டா கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றதுன்னா டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். இப்போ எப்பவுமே கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரே சதவீதத்துல ஏறி ஒரே சதவீதத்துல இறங்கணும். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஒரே சதவீதத்துல ஏறி ஒரே சதவீதத்துல இறங்கணும். ஏறி இருக்கா? 11% ஏறி இருக்கு, 11% கம்மியா இருக்கு. இந்த மாதிரி ஒரே சதவீதத்துல ஏறி ஒரே சதவீதத்துல இறங்குனாலே அங்க கண்டிப்பா என்னதான் நடக்கும்னா லாஸ் தான் நடக்கும். கண்டிப்பா என்னதான் நடக்கும்? லாஸ், நஷ்டம் தான் நடக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நஷ்டம் நடக்குதுன்னா அது எத்தனை சதவீதம்னா உன்னை கண்டுபிடிக்க சொல்லுவானே. ஒண்ணுமே கிடையாது. என்ன நம்பர்ல ஏறி என்ன நம்பர்ல இறங்கி இருக்கோ அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணிடுங்க. 11 ஸ்கொயர் டிவைடட் பை 100. அப்ப 11 ஸ்கொயர் என்னது? 121. 121 100ஆல் அடிக்கணும். எப்பவுமே 100ஆல் அடிக்கும் பொழுது கீழே எத்தனை பூஜ்ஜியம் இருக்கோ அத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா போதும். அப்போ 1.21% லாஸ். ஓகேவா? ஆன்சர் டி. முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அப்ப 100ஆல வகுக்கிறனா எத்தனை பூஜ்ஜியம் இருக்கோ அத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 2 பூஜ்ஜியம் இருந்தா 2 ஸ்தானம். இப்ப இதுவே 121 டிவைடட் பை 1000 இருந்துச்சுன்னா 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்பேன். அப்ப ஆன்சர் என்ன வந்திருக்கும்னா 0.121 வந்திருக்கும். புரியுதா? எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை டெசிமல் தள்ளி புள்ளி வைப்பேன். அப்ப இந்த கேள்விக்கான பதில் இதுதான். இப்போ இதுவே உனக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்போ 11% ஏறி 11% இறங்கி இருந்துச்சுன்னா 11 ஸ்கொயர் பை 100 போட்ட ஆன்சர் என்ன வந்துச்சு? 1.21% லாஸ், நஷ்டம்னு வந்துச்சு. இப்போ நான் உனக்கு ஒரு கொஸ்டின் கேட்டு போறேன். ஆன்சரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில ஒருத்தருடைய சேலரி 7% அதிகரிச்சு 7% குறைக்கிறாங்க அப்படின்னா எத்தனை சதவிகிதம் லாஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது உங்களுடைய கொஸ்டின். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கடைக்காரர் தனது பொருளை 1254 விற்றால் அவருக்கு 14% லாபம் உள்ளது. 14% லாபம், ப்ராஃபிட் பார்த்திருக்கார். பொருளின் விலைக்கு பாதிக்கு சமமான தொகையை கண்டறியவும். A shopkeeper has a profit of 14% on selling his product in rupees 1254. Find the amount that will be equal to the half of the cost of the product அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நல்லா கவனிச்சுக்கோ, இந்த கேள்வியில என்ன சொல்றாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கேள்வியை சால்வே பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த கேள்வியில என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கடைக்காரர் தனது பொருளை எவ்வளவுக்கு வித்திருக்காரு? 1254 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அதனால அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு? 14%. எப்பவுமே ஒரு பொருளுக்கு நீ என்ன முதல் வைக்கிறியோ அது அந்த பொருளினுடைய ஒரிஜினல் விலை 100%. இப்போ இந்த மார்க்கர் இருக்கா? இந்த மார்க்கரை, இந்த ஸ்டைலஸ், இது பேர் மார்க்கர் கூட கிடையாது, ஸ்டைலஸ். இந்த ஸ்டைலஸ்க்கு நான் 100 ரூபாய் வச்சுக்கிறேன். இது எழுததான் பயன்படுத்தலை. இப்போ இதுக்கு நான் 100 ரூபாய் வைக்கிறேன் இதை தயாரிக்கிறதுக்கு அப்படின்னா அந்த 100 ரூபான்றது தான் இந்த பொருளினுடைய அடக்க விலை. இப்போ பொருளை நான் கண்டிப்பா லாபத்துக்கு தான் விற்கணும். சந்தைக்கு எடுத்துட்டு வர மார்க்கெட்டுக்கு அப்படின்னா இந்த பொருளை நான் தயாரிச்ச விலையை விட அதிக விலைக்கு வித்தாதான் லாபம். இது தயாரிச்ச விலையை விட நான் குறைவான விலைக்கு வித்தா நஷ்டம். இப்போ 100 ரூபாய் பொருள் நான் 80 ரூபாய்க்கு வித்தனா எனக்கு எவ்வளவு நஷ்டம்? 20 ரூபாய் நஷ்டம். இதே இந்த 100 ரூபாய் பொருளை நான் 120 ரூபாய்க்கு வித்தனா எனக்கு எவ்வளவு லாபம்? 20 ரூபாய் லாபம். ஆமா தானே? அப்போ அதான் அவன் சதவீதத்துல சொல்லியிருக்கான். இப்போ இந்த 1254 ரூபாய்க்கு விற்கிறதுனால அவனுக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கான்? 14% லாபம் கிடைச்சிருக்கான். அப்போ பொருளினுடைய விலைன்றது எப்பவுமே எத்தனை சதவீதம்? 100%. அடக்க விலை எப்பவுமே எத்தனை சதவீதம் தான்? 100%. அது என்னன்றது நமக்கு சொல்லலை. அதே 1254 ரூபாய்க்கு விற்கும் போது அவனுக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு? 14% லாபம் கிடைச்சிருக்கு. அப்ப 100% விலையுள்ள ஒரு பொருள் மேல 14% லாபம் எடுத்திருக்கான். புரியுதா சொல்றது? 100% தான் அந்த பொருளினுடைய விலை. அது மேல அவன் 14% லாபம் எடுத்திருக்கானா எத்தனை சதவீதம்? 114%. புரிஞ்சுச்சா? 14% கூட்டிக்கணும். லாபம்னா கூட்டிக்கோ, நஷ்டம்னா கழிச்சுக்கோ. 14% நஷ்டம்னா 100ல 14 கழிச்சுப்பேன், 86% தான் போடுவேன்.
புரிஞ்சுச்சா? அப்போ லாபம் உள்ளதுன்னா 114%. அந்த 114% தான் விலையில கொடுத்துட்டாங்க 1254 ரூபாய். அப்போ ஒரிஜினல் விலை என்னன்னு கண்டுபிடிச்சு அதுல எனக்கு பாதி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது விலை இல்ல, ஒரிஜினல் விலை கிடையாது, ஒரிஜினல் விலையில பாதின்றாங்க. இப்ப இது மாதிரி வந்துச்சுனாலே குறுக்கு பெருக்கல் தானமா. 100% என்னன்னு கேட்கிறோம், ஒரிஜினல் விலை என்ன, அந்த பொருளுடைய ஒரிஜினல் விலை என்ன, 1254 ரூபாய்ன்றது 114% சொல்றாங்க. குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க, இவனோட பெருக்குங்க, அவனோட பெருக்குங்க, இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா. அப்போ 1254 × 100 இஸ் ஈக்குவல் டு 114 × எக்ஸ். இப்போ எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா 114 கீழே தள்ளணுமா? அப்போ 1254 × 100 டிவைடட் பை 114 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். சரி, 100 அடிச்சிடாதீங்க. உனக்கு எடுத்தோடனே 2 டேபிள் அடிக்கணுமோ இல்லை 4 டேபிள் அடிக்கணும் அந்த மாதிரி கான்செப்ட் போகாம இங்க கீழே 114 இருக்கா, மேலே இருக்க நம்பரை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதுவுமே 4ல் முடியுது, இதுவுமே 4ல் முடியுது. இப்போ இந்த 114 ஒரு முறை, இங்க 125 இருக்கானா, 125. இந்த 125ல எத்தனை 114 இருப்பான்? 125ல ஒரே ஒரு 114 இருப்பான். ஓகேவா? மிச்சம் எவ்வளவு மீதுச்சு? 11 மீறும். 125ல ஒரே ஒரு 114 இருப்பான். கழி மிச்சம் எவ்வளவு மீதுச்சு? 11. அந்த 11 இங்க சேர்த்துக்கோ. இப்போ இவனும் ஒரு 114 ஆயிட்டானா, அப்போ 114 இன்னொரு 114 1. அவ்வளவு மீதுச்சு. அடிக்கிற மாதிரி நம்பர் தான் கேள்வியில கொடுப்பான். நீங்க ரொம்ப என்ன தெரியுமா நினைக்கிறீங்க, ஐயோ இந்த நம்பர் எப்படிடா அடிக்கிறது, 2 டேபிளா 4 டேபிளான்னு யோசிக்கிறீங்க, 6 டேபிளா அப்படின்னு யோசிக்கிறீங்க. கண்டிப்பா ஈஸியா அடிக்கிற மாதிரி நம்பர் தான் கேள்வியில டேட்டா வசதி கொடுப்பான். அதை மைண்ட்ல வச்சுட்டு இனிமே கணக்கு அப்ரோச் பண்ணுங்க. அப்ப 11, அப்ப 11 × 100 என்ன வரும்? 1100. அப்ப எக்ஸின் மதிப்பு என்னது? 1100. அப்ப பொருளினுடைய ஒரிஜினல் விலை 1100 ரூபாய். ஆனா நான் கேட்கறது என்ன விலை? பாதி விலை. அப்ப பாதி விலை எவ்வளவா இருக்கும்? 550. 1100ல பாதி 550. சரி, அடுத்தது 4வது கொஸ்டின். ஓகேவா? ஸோ பெருசா இருக்கு இந்த கொஸ்டின், கொஞ்சம் தமிழ்ல தான் வைக்கணும், இங்கிலீஷ்ல பார்த்துக்கோங்க. ஓகே, சரி தமிழ்ல வச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி ஒரு கேள்வி. கீழேயுள்ள பார் வரைபடம் 2021 இருந்து 2025ஆம் ஆண்டில் எக்ஸ் ஒய் ஜெட், அதையே அவங்க தமிழ்ல அடிச்சிருக்காங்க. ஓகேவா? எக்ஸ் ஒய் ஜெட் ஆகிய 3 நிறுவனங்களில் காகித உற்பத்தி புள்ளி விவரங்களை 1000ல் காட்டுகிறது. 5 ஆண்டுகளில் குறைந்த சராசரி உற்பத்தியை கொண்டிருந்த நிறுவனம் எதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இப்போ இது 5 ஆண்டு, 2001, 2002, 2003, 2004, 2005. இந்த 5 ஆண்டுல எக்ஸ் ஒய் ஜெட், இதுல இந்த ப்ளூ கலர் வந்து எக்ஸுமா, இந்த சிகப்பு கலர் வந்து ஒய், இந்த பச்சை கலர் வந்து ஜெட். இந்த மாதிரி 3 கம்பெனி வந்து அவங்க ஃபேக்டரிஸ்ல உற்பத்தி பண்ணக்கூடிய பேப்பர்ஸ் ஷோ பண்றாங்க. அப்ப இங்க 45 மேல கொடுத்துருக்காங்கன்னா அது எக்ஸ் கம்பெனி 45,000 உற்பத்தியை கொண்டுள்ளது. 50 கொடுத்துருந்தாங்கன்னா 50,000, 53 கொடுத்துருந்தாங்கன்னா 53,000 அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்மள என்ன கேட்கறாங்கன்னா, இந்த 5 ஆண்டுகள்ல குறைந்த சராசரி உற்பத்தி, லோயஸ்ட் ஆவரேஜ், லீஸ்ட் ஆவரேஜ் கொண்டிருந்தக்கூடிய நிறுவனம் எது? 3 நிறுவனம் தான். இந்த 3 நிறுவனத்துல எது லோயஸ்ட் ஆவரேஜ்னா, எது கம்மியா இருக்குதோ அதுல தான் சராசரி கம்மியா இருக்கும். இப்போ இந்த எல்லாத்துலயுமே பாருங்க, எதுதான் கம்மி? எக்ஸ் தான் எல்லாத்துலயுமே கம்மி. அப்ப கண்டிப்பா எக்ஸ்ல தானே கம்மியா இருந்திருக்கணும். அப்போ இந்த படத்தை பார்த்தாலே பதில் சொல்லலாம், கணக்கு போட வேண்டிய அவசியமே இல்லை. லோயஸ்ட் ஆவரேஜினுடைய ப்ரொடக்ஷன் கொண்டுள்ள ஒரு நிறுவனத்தை கேட்டிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாத்துலயுமே எக்ஸ் கம்மியா இருக்கும் போது எக்ஸினுடைய ஆவரேஜ் ப்ரொடக்ஷனும் கம்மியா தானே இருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு கேள்வி. அங்க போயிட்டு எக்ஸ் இதை கூட்டிட்டு ஒய் இதை கூட்டிட்டு ஜெட் இதை கூட்டிட்டு 5ஆல வகுத்துக்கிட்டு இந்த கதையே வேணாம். எல்லாத்துலயுமே எக்ஸ் கம்மியா இருந்தா எக்ஸினுடைய ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் தான் கம்மியாகவும் இருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 5வது கொஸ்டின். இது வந்து ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ட்ரை டு டேக் த ஸ்க்ரீன்ஷாட் பிஃபோர் ஐ சால்வ் த கொஸ்டின். ஸோ நான் தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ தமிழ்லையுமே கீழே கீழே மேலே போகணுமா? ஸோ எல்லாமே தெரிகிற மாதிரி இங்கே இருக்குமா? நான் நடுவில் இங்கே வரைகிறேன், புரியுதா? ஸோ இங்கே தான் கொஸ்டின்ஸ் தெரியுது, இந்த இடத்துல ஓரமாக வச்சுக்கிறேன். ஓகே, சரி. இப்போ கொஸ்டின் பண்ணலாமா? ABCVUT ஆகிய 6 நண்பர்கள் இருக்காங்க. அப்போ மொத்தமா 6 நண்பர்கள். யார் யாரு? ABCVUT 6 நண்பர்கள். இதுல VUT ஆகியவை மையத்தை நோக்கி வட்டத்தை சுற்றி அமர்ந்துள்ளனர். அப்ப எல்லாருமே ஒரு வட்டத்துல உட்கார்ந்துருக்காங்க. அதுல VUT இவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க? மையத்தை நோக்கி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஃபேசிங் டுவர்ட்ஸ் த சென்டர். ABC ஆகியோர் அதே வட்டத்தில் சுற்றி அமர்ந்துள்ளனர். ஆனால் அவர்களில் 2 பேர் மையத்தை நோக்கி அமரவில்லை. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோ. மொத்தமா 6 பேரு, அதுல VUT
உள்ள பார்த்து தான் உட்காந்துருக்காங்க, ஃபேசிங் டுவர்ட்ஸ் த சென்டர். ஆனா ஏபிசி இருக்காங்கல்ல அந்த 3 பேர், அதுல 2 பேர் உள்ள பார்த்து உட்காரலன்னா என்ன அர்த்தம்? வெளியில பார்த்து உட்காடுறாங்க. அப்ப யார் வெளியில பார்த்து உட்காடுறாங்கன்னு கொடுக்கல. இப்ப நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் சீட்டு போட்டுக்கிறேன், 6 சீட்டு. ஓகேவா? 6 சீட்டு. உள்ள வெளியெல்லாம் எதுவும் போடாதீங்க, ஏன்னா யார் உள்ள பார்த்தாங்க யார் வெளியில பார்த்தாங்கன்னே தெரியாது. இப்போ இருக்கக்கூடிய க்ளூவை வச்சு தான் நம்ம உட்கார வைக்கணும். இப்போ வி என்பவர் சியின் இடதுபுறம் 2வதாக அமர்ந்துள்ளார். அப்ப சி எப்படி உட்கார்ந்துருக்கானோ அவனுடைய இடதுபுறம் 2வது ஆள் யாரு? வி. ஆனா சி உள்ள பார்த்தானா வெளியில பார்த்தானா நமக்கு தான் தெரியாது. ஏன்னா ஏபிசில யார் உள்ள பார்த்தாங்க யார் வெளியில பார்த்தாங்கன்னு தெரியாது. அப்ப சி எப்படி பார்த்திருப்பான்னு நமக்கு தெரியாது. அதனால ஒரு க்ளூவை உட்கார வைக்க முடியலன்னா ஜஸ்ட் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சி உட்காந்துருந்தா அவன் இடது புறத்துல 2வது ஆள் யாரு? வி. இப்படி உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்கம்மா, அவனுடைய இடது புறத்துல 2வது ஆள் வி. அதை ஞாபகம் மட்டும் வச்சுக்கோ. யூ என்பவர் ஏவின் வலது பக்கத்தில் 2வதாக அமர்ந்துள்ளார். அப்போ ஏவோட வலது பக்கத்துல 2வது ஆள் யாரு? யூ. இதை இப்படி போட்டுக்கோங்க. ஏவோட வலது பக்கத்துல 2வது ஆள் யூ. நல்லா கவனிச்சுக்கோ, என்ன சொல்றாங்கன்னா யூ என்பவர் ஏவின் வலது பக்கத்தில் 2வது ஆளா அமர்ந்துள்ளார். இதுல ஏவும் எப்படி பார்த்திருப்பான்னு நமக்கு தெரியாது, அதனாலதான் இப்படி எழுதி வச்சுக்கிறேன். பி என்பவர் டீக்கு இடதுபுறம் 3வதாக அமர்ந்துள்ளார். பி என்பவர் டீக்கு இடதுபுறம். நல்லா கவனிச்சுக்கோ, வி யூ டி எல்லாருமே உள்ள பார்த்தவங்க தான். அப்ப இந்த க்ளூவை தைரியமா உட்கார வைக்கலாம். அப்போ டி வந்து உள்ள பார்த்துருக்கான்னு வச்சுக்கோ. இப்படி போடுறேன், இதுதான் டி பிளேஸ். அப்ப டி இங்க போட்டேன். டீனுடைய இடது பக்கத்துல 3வது ஆள். அப்ப டீக்கு இடது பக்கம் எது? இதுதான். 1 2 3. அப்ப 3வது ஆள் யாரு? பி. உட்கார வச்சிடலாமா? ஏன்னா நான் ஏன் டீ தைரியமா உள்ள பார்த்து போட்டேன், டீ உள்ளதான் பார்த்துருக்காங்கன்றது கன்ஃபார்மா சொல்லிட்டான். இந்த பி உள்ள பார்த்தானா வெளியில பார்த்தானான்னு எனக்கு தெரியாது. ஆனா டீயோட இடதுகை பக்கத்துல 3வது ஆள் யாரு? பி. முடிஞ்சிருச்சு. அடுத்தது சி என்பவர் டீக்கு வலதுபுறம் 2வதாக அமர்ந்துள்ளார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறுபடியும் டீயை வச்சே க்ளூ வருது பார். டீக்கு வலது பக்கத்துல 2வது ஆள் யாரு? சி. டீக்கு வலது பக்கத்துல 2வது ஆள் யாரு? சி. அப்ப டீயோட வலதுகை இந்த பக்கம் தான், வலதுகை பக்கம் 2வது ஆள் சி. ஏ என்பவர் வீக்கு அடுத்ததாக அமர்ந்துள்ளார். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏ என்பவர் வீக்கு அடுத்ததாக அமர்ந்துள்ளார்னா ஏவும் வியும் ஜோடியா உட்காரணும். அப்ப ஜோடியா இருக்கிற சீட் எது? இதுதான். ஏவும் வியும் ஜோடியா உட்காரணும். இப்ப பாருங்க, சியினுடைய இடதுகை பக்கம் 2வது ஆள் தானே வின்னு சொன்னேன். இங்க சி உட்காந்துட்டானா, இப்போ நான் உள்ள பார்த்த மாதிரி சியை போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி உள்ள பார்த்த மாதிரி போட்டா இடதுகை இந்த பக்கம் வரும். ஆனா 2வது ஆள் டி ஆல்ரெடி உட்காந்துட்டாங்க, 2வது ஆள். அப்ப சி உள்ள பார்த்திருக்க மாட்டான், நான் தான் முடிவு பண்ணணும். புரிஞ்சுச்சா? அப்ப சி உள்ள பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா உள்ள பார்த்த மாதிரி போட்டோம்னா 2வது ஆள் யார் வந்துட்டான்? டி வந்துட்டான். அப்போ சி வெளியே தான் பார்த்துருக்கணும். வெளியில பார்த்துருந்தாதான் இந்த பக்கம் இடதுகை வரும். அப்போ 1 2. 2வது ஆள் யாரு? வி. வி உட்காந்தா பக்கத்துல யார் உட்காரணும்? ஏ. வி ஆல்ரெடி உள்ள பார்த்த ஒரு ஆள் தான், ஏன்னா வி வந்து உள்ள பார்த்த ஆள் போட்டேன். இப்ப மீந்த ஒரு சீட்டு யூ, அவனும் உள்ள பார்த்த ஆள் போட்டேன். ஏவினுடைய வலதுகை பக்கம் 2வது ஆள் தானே யூ. அப்ப ஏ உள்ள பார்த்திருந்தா வலதுகை வருமா, வெளியில பார்த்திருந்தா வலதுகை வருமா? இது உள்ள பார்த்திருக்கணும். அப்போ உள்ள பார்த்திருந்தாதான் வலதுகை பக்கம் 2வது ஆள் யூ. அப்போ ஏபிசியில 3 பேர், 2 பேர் வெளியே பார்த்திருக்கணும். சி வெளியே பார்த்துட்டான், ஏ உள்ள பார்த்துட்டான். அப்ப பி என்னதான் பார்த்திருக்கணும்? வெளியில. இதுதான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். முடிஞ்சிருச்சு. இப்போ ஒன்று கேட்குறாங்க, கடிகார திசையில் பியுடன் ஒப்பிடும் பொழுது டீயின் நிலை என்ன? கொஸ்டின் பார்த்துக்கோங்க. கடிகார திசையில் பியுடன் ஒப்பிடும் போது டீயோட நிலை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பியுடன் ஒப்பிடும் போது டீயோட நிலை என்ன? கடிகார திசையில பார்க்க சொல்றாங்க. கடிகாரம் எப்படிமா சுத்தம்? இப்படிதான் சுத்தம். கடிகாரம் எப்படி சுத்தம்? இப்படிதான் சுத்தம். அப்போ பியுடன் ஒப்பிடும் போது டீயுடைய நிலை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பியோட ஒப்பிடுறேன், டீயோட நிலையை பார்க்குறேன். கடிகார திசையில வாங்க, வலதுகை பக்கம் 1வது ஆள், வலதுகை பக்கம் 2வது ஆள், வலதுகை பக்கம் 3வது ஆள். அப்போ கடிகார திசையில பார்க்கும் பொழுது பில இருந்து டி வலதுகை பக்கம் 2வது ஆளா 3வது ஆளா வரான். ஓகேவா? வலதுகை பக்கம் 3வது ஆளா வரான். இப்ப பார்க்கலாமா? ஆப்ஷன்ல இருக்கான்ட்டு இருக்கு பாருங்க. வலம் இருந்து 3வது. அவ்வளவுதான், ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த கொஸ்டினை கொஞ்சம் ட்ரிக்கி, பட் ஆன்சர் பண்ணா ஈஸி. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாம். 6வது கேள்வி, பின்வருவனவற்றில் எது 24ஆல் வகுப்படக்கூடியதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வகுப்படக்கூடியதுன்னு கேட்டிருக்காங்க. நீ எடுத்த உடனே எல்லா நம்பரையும் 24ஆல் வகுத்துட்டு இருக்க கூடாது. நமக்கு தான் டைம் இல்லைல்ல, எக்ஸாம் இல்லை, அங்கே போய் செக் பண்ணிட்டு இருப்பியா? அப்போ ரூல்ஸ் தெரிஞ்சுக்கோ. ஒரு எண் 24ஆலேயே வகுப்படுதுன்னா அந்த எண் 12ஆலையும் வகுப்படும், அந்த எண் 6ஆலையும் வகுப்படும், அந்த எண் 3ஆலையும் வகுப்படும். புரியுதா? 24ஆலே வகுப்படுதுன்னா அது 12ஆல வகுப்படும், 12ஆலே வகுப்படுதுன்னா அது 6ஆல கண்டிப்பா வகுப்படும். 6ஆல வகுப்படணும்னா அந்த எண் 2ஆலையும் வகுப்படணும், 3ஆலே வகுப்படணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்போ 3ஆல வகுப்படுற இந்த நம்பர் எல்லாமே 2ஆல வகுப்படும். ஏன்னா கடைசி நம்பர் பாருங்க, எல்லாத்துலயும் 6. அப்ப கண்டிப்பா எல்லாமே 2ஆல வகுப்படுற நம்பர் தான். அப்ப நம்ம 3ஆல வகுப்படுற ரூல்ஸை செக் பண்ணாலே 3ஆல வகுப்பட்டா
6ஆல வகுப்பட்டுருவான், 6ஆல வகுப்பட்டா 12ஆல வகுப்பட்டுருவான், 12ஆல வகுப்பட்டா 24ஆல வகுப்பட்டுருவான். முடிஞ்சிச்சு. அப்போ 3ஆல வகுப்பண்ணா ரூல்ஸ் என்ன? இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் கூட்டினா உனக்கு என்ன வரணும்? 3ஆல அடிப்படுற நம்பர் வரணும். அப்படி வந்துச்சுன்னா அந்த நம்பர் 3ஆல வகுப்படும். இப்போ எல்லா நம்பரையும் கூட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல 1 + 2 + 6 + 3 + 4 + 6 10 13 19 20 22. இது எல்லாத்தையும் கூட்டினா 22 வருது. 22 3ஆவது வாய்ப்பாட்டில் வருதாமா? அப்ப இது 3ஆல வகுப்படாது, 24ஆலையும் வகுப்படாது. இதை செக் பண்ணுங்க. 1 + 2 + 6 + 3 + 3 + 6 6 3 9 9 18 19 20 21. 21 3ஆவது வாய்ப்பாட்டில் வருமா? வரும். ஏன்னா 7 3 21. அப்போ இது 3ஆல வகுப்படுதுன்னா 6ஆலையும் வகுப்படும், 12ஆலையும் வகுப்படும், 24ஆலையும் வகுப்படும். அப்ப ஆன்சர் பி. முடிஞ்சிருச்சு. அப்ப 24ஆல் வகுப்படக்கூடிய ஒரு எண் பி ஆப்ஷன். ஓவரா? சரியா? சோ அடுத்தது போலாமா? 7வது கேள்வி. 7வது கேள்வி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கோடிங் டீகோடிங் क्वेश्चन வச்சிருக்காங்க. என்ன கோடிங் டீகோடிங் பாரு. சர்வ் அப்படின்றத HVIEV ன்னு போடுறாங்க. சர்வ் அப்படின்ற வார்த்தையை HVIEV அப்படின்னு போடுறாங்க. நான் பார்க்கும் போதே ஓரளவுக்கு லாஜிக் கண்டுபிடிச்சிட்டேன். பிகாஸ் ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கணும். ஏபிசிடி பார்க்கும்போது ஒரு ஃபெமிலியாரிட்டின்ற மீன்ஸ் நல்ல ஒரு பழக்க வழக்கம் இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இப்போ இது பார்க்கும் போதே ஐயினுடைய எதிரெழுத்து தான் 6, வியினுடைய எதிரெழுத்து இ, ஈனுடைய எதிரெழுத்து வி, ஈனுடைய எதிரெழுத்து வி, எஸ்னுடைய எதிரெழுத்து எச். எல்லாமே ஆப்போசிட் லெட்டர். நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். 13 ஜோடியா பிரிச்சு எவனுக்கு ஏமா ஆப்போசிட் எவனுக்கு ஏமா ஆப்போசிட்னு எழுதி கற்றுக் கொடுத்துருக்கேன். அதே தான். இப்போ அந்த மாதிரியே நமக்கு ரைவல் எழுத சொல்றாங்க. ரைவல் எல்லுக்கு ஆப்போசிட் வந்து ஓ. ஓல எந்த ஆப்ஷன் முடியுது? 2 முடியுது. அப்பே 2 கேன்சல். இப்போ இது ரெண்டுத்துலயுமே ஜட்டு தான் இருக்கு. ஏவுக்கு ஆப்போசிட் ஜட்டு, விக்கு ஆப்போசிட் இ. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சி ஆப்ஷன். ஏல வந்து எஃப் கொடுத்துட்டு இருக்கான். முடிஞ்சிச்சு, இங்கே முடிஞ்சிச்சு. அப்போ என்ன ஆன்சர்? சி ஆன்சர். அப்போ எல்லாமே ஆப்போசிட் ஆப்போசிட். ஐக்கு 6, 6க்கு ஐ வந்துருச்சா? ஐஆர் இசெட்னு வந்துருச்சு. முடிஞ்சிச்சு. கோடிங் டீகோடிங் ஓவர். ஆப்போசிட் லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 8வது கொஸ்டின் அகைன் வந்து ஒரு நம்பர் சீரியஸ் கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் இன் த ஃபாலோவிங் சீரியஸ். அப்போ 37 ஒரு வீடியோவில் வந்து நம்ம அந்த 25 50 100லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் தான். 61 78 97 ஒரு இது வந்து அந்த மாதிரினா டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 37க்கும் 48க்கும் எவ்வளோமா வித்தியாசம்? 8ல் 7 போச்சுன்னா 1, 4ல் 3 போச்சுன்னா 1. அப்போ 11 என்ன கூட்டியிருக்காங்க. இப்போ அடுத்த வித்தியாசம் 11ல் 8 போச்சுன்னா 3, 5ல் 4 போச்சுன்னா 1, 13 என்ன கூட்டியிருக்காங்க. அடுத்த வித்தியாசம் 8ல் 1 போச்சுன்னா 7, 7ல் 1 போச்சுன்னா 6, 7ல் 6 போச்சுன்னா 1, 17 கூட்டியிருக்காங்க. அப்போ 11 13 17 எல்லாமே பாருங்களேன் என்ன நம்பர். 11 13 15 வந்துருச்சுன்னா ஒற்றைப்படை எண்கள். ஏன்னா 11க்கு அடுத்த ஒற்றைப்படை எண் 13, 13க்கு அடுத்த ஒற்றைப்படை எண் 15. ஆனா 15 வராம 17 கொடுத்துருக்காங்க. என்ன கதை? பிரைம் நம்பர். அப்போ இதுக்கு வித்தியாசம் 19 வருதா பாருங்க. 7ல் 8 போகாது, 17ல் தான் 8 போகும். 17ல் 8 போச்சுன்னா 9, 8ல் 7 போச்சுன்னா 1, 19 வந்துருச்சு பாருங்க. அப்ப வித்தியாசம் 19னா இதுங்க எல்லாமே பிரைம் நம்பர். 11க்கு அடுத்த பிரைம் நம்பர் 13, 13க்கு அடுத்த பிரைம் நம்பர் 17, 17க்கு அடுத்த பிரைம் நம்பர் 19, 19க்கு அடுத்த பிரைம் நம்பர் 23. கூட்டலாமா 23? 7 ஒரு 3 10, 9 ஒரு 1 10, 12 120. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 120. ஓகேவா? 120 தான் சரியான பதில். நெக்ஸ்ட் 9வது கேள்வி ஒரு क्वेश्चन. ஓகே, இட்ஸ் எ பசில். பசில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பெருசா வருது. ஓகேமா, நான் இந்த क्वेश्चனை வந்து இன்னைக்கு சால்வ் பண்ணுவேனா? பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரி, இங்கே தான் இருக்கு க்ளூ. நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கதையெல்லாம் சொல்லிடலாம். முதல்ல கொடுக்கப்பட்ட தகவல்களை கவனமாக படித்து தொடர்பான கேள்விகளுக்கு விடையளிக்கவும். சரண், ராம், ஜெய், ஷியாம் 4 பேர் இருக்காங்க. சரண், ராம், ஜெய், ஷியாம். இந்த 4 பேரும் 1 2 3 4ன்னு வீட்டு நம்பர்ல இருக்காங்க. ஒருத்தன் 1ஆம் நம்பர் வீடு, ஒருத்தன் 2ஆம் நம்பர் வீடு, ஒருத்தன் 3ஆம் நம்பர் வீடு, ஒருத்தன் 4ஆம் நம்பர் வீடு வீட்டு நம்பர்ல இருக்காங்க. இவர்களுக்கு HR, ஆடிட்டர், மேலாளர் மற்றும் டெவலப்பர் 4 தொழில் இருக்கு. ஒருத்தன் HR, ஒருத்தன் மேலாளர், ஒருத்தன் டெவலப்பர், ஒருத்தன் ஆடிட்டர். இவர்களுக்கு ஹாபி இருக்கு. என்ன ஹாபின்னு கேளுங்க. படிக்கிறது ஒருத்தருக்கு ஹாபி, ஒருத்தருக்கு இசை கேட்கறது ஹாபி, ஒருத்தருக்கு ஷாப்பிங் செய்வது ஹாபி. இந்த மாதிரி 4 விதமான ஹாபி இருக்கு. சாப்பிட்றதே ஒருத்தருக்கு ஹாபியா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த கொடுக்கப்பட்ட க்ளூவை வச்சு நமக்கு ஒரு பதிலை கண்டுபிடிச்சு சொல்றாங்க. நான் இப்போ எழுதுறேன் பாருங்க, கவனிச்சுக்கோங்க.
முதல்ல வீட்டு நம்பரை காமனா எழுதிடலாம். ஏன்னா இந்த வீட்டில் தான் வசிக்க போறானுங்க. 1 2 3 4 இந்த வீட்டில் தான் வசிக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் க்ளூ பாருங்க, ஆடிட்டர் படிப்பதை விரும்புகிறார், ஆனால் அவர் வீட்டு எண் 4 வசிக்கவில்லை. அப்ப ஆடிட்டர் இருக்கான்ல, ஆடிட்டருக்கு என்ன பிடிக்குமா? படிக்கிறது தான் பிடிக்கும். படிப்பதை விரும்புகிறார், ஆனால் அவர் எந்த வீட்டில் இருக்கக்கூடாது? 4 என்ற வீட்டில் இருக்கக்கூடாது. அப்ப யோசிங்க, ஒரு க்ளூ படிக்கும் பொழுது அங்க வரக்கூடாதுன்னு ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா வர விஷயத்தை யோசிக்கணும். அப்ப 4 வீட்டுல ஆடிட்டர் இல்லைன்னா ஆடிட்டர் 3வது வீட்டுல இருக்கலாம், 2வது வீட்டுல இருக்கலாம், 1வது வீட்டுல இருக்கலாம், ஏதாவது ஒரு வீட்டுல இருக்கலாம். புரிஞ்சுச்சா? ஏதாவது ஒரு வீட்டுல இருக்கலாம். இப்ப அடுத்த க்ளூ பாருங்க, அதனாலதான் படிச்சதை எழுதி வச்சிருங்க, அது ரொம்ப முக்கியம். ஷாப்பிங் செய்வதை விரும்புபவர் வீட்டு எண் 3 வசிக்கிறார். அப்ப இந்த 3வது வீட்டுல இருக்காருல்ல, அவருக்கு என்ன பிடிக்குமா? ஷாப்பிங் பண்றது பிடிக்குமா? 3வது வீட்டுல இருக்கிறவருக்கு ஷாப்பிங் பண்றது பிடிக்கும். அப்ப யோசிச்சுக்கோங்க, இவருக்கு ஷாப்பிங் பண்றது பிடிக்கும், ஆனா ஆடிட்டருக்கு என்ன பிடிக்கும்? படிக்கிறது தான் பிடிக்கும். அப்ப ஆடிட்டருக்கு படிக்கிறது பிடிக்கும் போது இந்த ஷாப்பிங் பண்ற இடத்துலயும் ஆடிட்டர் வர வாய்ப்பு இல்லை. அப்ப ஆடிட்டர் 2வது வீடோ இல்ல 1வது வீடோ கழிஞ்சிட்டே வருது பாரு, ஒரு குள்ள ஒன்னொன்னா கழியுது பாரு. 4வது வீட்டுல ஆடிட்டர் இல்ல, இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு ஷாப்பிங் பண்றது தான் பிடிக்கணும். அப்ப படிக்கிறவன் இந்த வீட்டுல இருக்க மாட்டான். அப்ப படிக்கிறவன் இந்த வீட்டுலயே தான் இருக்கணும். படிக்கிறவன் யாரா தான் இருக்கணும்? ஆடிட்டரா தான் இருக்கணும். முடிஞ்சிச்சு. அப்போ ராமுக்கு சாப்பிடுறது தான் பிடிக்கும், அவர் எந்த வீட்டுல இருக்கார்? 2வது வீட்டுல இருக்கார். அப்ப 2வது வீட்டுல இருக்கவனுக்கு என்ன ஹாபி பிடிக்கும்? சாப்பிடுறது. அவன் யாரு? ராம். எழுதிட்டேனா? அப்ப ராமுக்கு சாப்பிடுறது தான் பிடிக்கும். அப்ப இந்த வீட்டுல தான் கண்டிப்பா ஆடிட்டர் இருக்கணும். ஏன்னா படிக்கிறத பிடிக்கக்கூடியவர் இந்த வீட்டுல தான் இருக்கணும். அப்ப படிப்பது தான் இவருக்கு பிடிக்கும். இவர் யாரா இருக்கணும்னா ஆடிட்டரா இருக்கணும். ஓகேவா? அந்த பேர் என்னன்னு தெரியல, வரலாம். இப்ப பாருங்களா, 3 க்ளூல இவ்வளவு பேரை உட்கார வச்சுட்டேன். 4வது க்ளூ படிங்க. HR என்பவர் ஷாப்பிங்கையோ இசை கேட்பதையோ விரும்பவில்லை. அப்ப HRக்கு எது பிடிக்காது? ஷாப்பிங் பிடிக்காது. அப்ப இந்த வீட்டுல HR இல்ல. மேலும் எது பிடிக்காது? இசை கேட்பது பிடிக்காது. அப்ப HRக்கு ஷாப்பிங் பிடிக்காது, வேற என்ன பிடிக்காது? இசை கேட்பது பிடிக்காது. சரி, 2 விஷயம் பிடிக்காது. அப்போ இந்த இடத்துல HR வரக்கூடாது. ஏன்னா இங்க ஷாப்பிங் பிடிச்சவங்க இருக்காங்கல்ல. இங்க பாருங்களா, 3 ஹாபி வந்துருச்சு. படிப்பது, சாப்பிடுவது, ஷாப்பிங். அப்ப இந்த ஹாபி என்னது? இசை. 4வது வீட்டுல இருக்கவனுக்கு இசை கேட்பது. அப்ப HR இந்த 2 வீட்லயும் வரமாட்டான். அப்ப இந்த வீட்டுல ஆல்ரெடி ஆடிட்டர் இருக்கான். அப்ப ராம் தான் யாரா இருக்கணும்? HR இருக்கணும். முடிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? அப்போ HRக்கு ஷாப்பிங்கும் பிடிக்காது, இசை கேட்கறதும் பிடிக்காது. ஏன்னா 3 ஹாபி எழுதிட்டோமா, அப்ப மிச்சம் இருக்கிறது இசை கேட்பது. அதனால அது 4வது வீட்டுல தான் இருக்கணும். அதனால அங்க எழுதிட்டேன். இப்ப HRக்கு ஷாப்பிங்கும் பிடிக்காது, இசை கேட்பதும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அது 2மே பிடிக்காதுன்னா படிக்கிறதும் HRக்கு பிடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்க ஆடிட்டர் இருக்காரு. யார் இருக்கார்? ஆடிட்டர் இருக்கார். அப்ப HR ராமா தான் இருக்கணும். அதனால HR அங்க போட்டேன். முடிஞ்சிச்சு. ஷியாம் என்ற மேலாளர் மற்றும் அவர் எண் 4 வசிக்கிறார். ஷியாம் வந்து ஒரு மேலாளர், அவர் தான் மேனேஜர். மேலாளர், அவர் எந்த வீட்டுல இருக்காரு? 4வது வீட்டுல இருக்காரு. அப்போ 4வது வீட்டுல இருக்கிற ஒரு பேர் ஷியாம். இன்னும் 2 இடம் தான் இருக்கு. 4 ஜாப் வந்துடுச்சா? HR, ஆடிட்டரு, வேற என்ன சொன்னாங்க? வேற ஏதோ ஒரு ஜாப் இருந்துச்சுல, டெவலப்பர். ஓகே, இது டெவலப்பர். எழுதிட்டேனா? அவ்வளவுதான். லாஸ்ட் க்ளூ என்ன சொல்றாங்கன்னா, ஜெய் என்பவர் ஒரு ஆடிட்டர் அல்ல. அப்ப ஆடிட்டர் ஜெய் இல்லை. அப்ப ஜெய் இங்க தான். அப்ப வேற யாரோ ஒரு பேர் இருந்துச்சுல்ல, ஷியாமோ சரணோ, சரண், 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 அவன் தான் ஆடிட்டர். முடிஞ்சிச்சா? அப்ப 4 வீட்லயும் யார் யார் இருக்காங்கன்னு கேட்டாங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, வீட்டு எண் 3 வசிப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 3வது வீட்டில் வசிப்பவர் ஜெய், அவர் ஒரு ஷாப்பிங் பிடித்தவர், அவர் ஒரு டெவலப்பர். அப்ப ஆன்சர் டெவலப்பர், ஜெய் தான் இருந்திருக்கார். ஓகேவா? ஸோ ஈஸியா தான் இருந்துச்சு. பசில் கொஞ்சம் யோசிச்சா போட்டுடலாம். அடுத்து லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின். முதல் ஜோடியில் பயன்படுத்தப்பட்ட தர்க்கத்தின் அடிப்படையில் 2வது ஜோடியில் உள்ள மாற்று கேள்விக்குறிகள் இருந்து தேர்ந்தெடுக்கவும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய நம்பர். இந்த நம்பர் ஏன் இது கூட சம்மந்தப்படுத்துறோம்? இந்த நம்பர் ஏன் என்னவா வரும்னு கேட்கறாங்க. 1536 ஆகியிருக்காங்க. ரொம்ப நேரமா யோசிப்போம், 36 ஏன் ஆக்கணும், 1500 ஏன் எப்படி 36 ஆச்சு அப்படின்லாம் யோசிப்பீங்க. ரொம்பலாம் யோசிக்காதீங்க. 36 எதோட ஸ்கொயர்? ஆரோட ஸ்கொயர். யோசிக்கணும், அப்படிதான் யோசிக்கணும். இது ஒரு ஸ்கொயர் வேல்யூ. கீழேயும் பாருங்க, ஆன்சர் ஆப்ஷன்ல 2 ஸ்கொயர் வேல்யூ இருக்கு. அப்ப இது ஒரு ஸ்கொயரா பாருங்க. 36ன்றது ஒரு ஆரோட ஸ்கொயர். அப்ப ஆரோட ஸ்கொயரா இருந்துச்சுன்னா இந்த நம்பரை எப்படி 6 ஆக்கலாம்னா 1 + 5 + 0 + 0 எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருது? 6 வருது. அந்த 6ஓட ஸ்கொயர் தான் எழுதியிருக்காங்க. அப்ப நமக்கு கொடுத்த நம்பர் 5 + 0 + 0 + 9. 5ஐயும் 9ஐயும் கூட்டினா என்ன வரும்? 14. அப்ப 14ஓட ஸ்கொயர் யாரு? 196. முடிஞ்சிச்சா? அப்ப இப்படியும் யோசிக்கலாம்ல. இனிமே கேள்விகளை நல்ல விசித்திரமாவும் வித்தியாசமாவும் வரப்போகுது. ஸோ யோசிச்சுட்டே இருங்க. எஸ்ஐ அல்டிமேட்ல நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பதில்களாக. தேங்க்யூ.